வாத்தியம் வாத்தியம் हर हर शंकर जय जय शंकर 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 हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर 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 शंकर जय जय 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 शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर 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 शंकर जय जय 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 शंकर हर हर शंकर श्रीकान्तद्रहिणोपमन्यतमनः स्कन्देन्द्रवन्द्यादयः तं सर्वादिगुरुं मनोज्ञपुषं स्मितालङ्कृतं रागितमुद्रपाणिनमिदं चित्ते शिवं कुर्महे தேங்காய் மூடி இவருக்கு சுவாமிகிட்ட கொடுங்க. ஆமாம், இன்னொரு தேங்காய் மூடி இது இவர்கிட்ட கொடுத்துருங்க. இது மாமா மாமிக்கு அவளுக்கு கொடுங்க. ஆமாம் அப்படியா? சரி. அதான் சிவராத்திரி 4 காலமாக வந்தால் பூஜை. தியாகையாதேஷ் என்னது? தியாகப்பாதேஷ். தியாகப்பாதீட்சித வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சமானம் பவதி சதா யத்புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
நம்முடைய பாரத தேசம் புண்ணிய க்ஷேத்திரங்கள் நிரம்பிய தேசம். எப்படி இங்கே வரும்பொழுது ஒரு நிரம்பிய நீர் நிரம்பிய திருக்குளத்தை பார்த்தோமோ அதுபோன்று நல்ல புண்ணிய க்ஷேத்திரங்கள் நிரம்பிய தேசம். இன்றைய காலை அருணாச்சல பிரதேசத்திலிருந்து பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். மத்தியானம் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து. தற்பொழுது நாங்கள் அருணாச்சலேஸ்வரருடைய பிரதேசத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். அது அருணாச்சல பிரதேசத்திலே பரசுராம் குண்டு என்று ஒரு இடம் இருக்கிறது. லோஹிதா என்று ஒரு நதி இருக்கிறது. அங்கு மகர சங்கராந்தி பொங்கல் விழாவை நம்முடைய வேத விற்பனர்கள் இங்கிருந்து அங்கு சென்று ஜபங்கள், ஹோமங்கள், பாராயணங்கள் எல்லாம் நடத்தி அந்த பிரசாதத்தை கொண்டு வந்தார்கள். அங்கேருந்து ஒரு ஆரஞ்சு மாதிரி ஒரு பழம் கொண்டு வந்தாங்க. நம்ம சொன்னோம் இதை அங்கே உபயோகப்படுத்துகிறோம். அருணாச்சலேஸ்வரர் அங்கே நாங்கள் பூஜை நாளைக்கு பண்ண போகிறோம். திருவண்ணாமலையில் அருணாச்சல பிரதேசத்துலேருந்து கொண்டு வந்த பழத்தை கொண்டு இங்கே பூஜை பண்ணுறோன்னு சொன்னோம். அந்த திருவண்ணாமலை மிக பிரசித்தி பெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஒன்று. அங்கு எத்தனையோ சித்தர்கள், யோகிகள், மகான்கள், ஆன்மீகத்திலே சிறந்தவர்கள், பக்தியிலே சிறந்தவர்கள், ஞானத்திலே சிறந்தவர்கள், தன்னலம் கருதாது பிறர் நலத்தை கருதி இறைவனை துதித்தவர்கள், பிறருடைய கஷ்டங்களை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இறைவனை பாடியவர்கள். இப்படியெல்லாம் பொது நலனை கருத்திலே கொண்டு வழிபாட்டினை மேற்கொண்டவர்கள். இந்த பிறவியினுடைய பயனை நாம் பெறுவது அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற அந்த மெய்ஞானத்தை பெறுவதுதான் இந்த வாழ்க்கையினுடைய முக்கியமான பயன் என்பதை கருதி தவ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இப்படியெல்லாம் சிறந்த ஞான மார்க்கத்தினுடைய வழியாக அறியப்படுகின்ற க்ஷேத்திரம் அந்த அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை க்ஷேத்திரம். ஸ்மரணாத் அருணாச்சலம், நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய சக்தி படைத்த புண்ணியஸ்தலம். வலம் வருவது சிலதெல்லாம் வலம் வருதா இடது வருதான்னு பார்க்கறது விஷயம் வேறு. நாம் கோவிலை வலம் வர வேண்டும். அந்த கோவிலை வலம் வருவது நம்முடைய இந்துக்களுடைய முக்கியமான பணி. வலம் வருவதற்கு ஏற்றவாறு அந்த இடமானது புனிதமான ஸ்தலமாக இருக்க வேண்டும். கோவில் மாத்திரம் புனிதமாக இருந்தால் போராது. கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய சந்நிதி வீதி, மாட வீதி, ராஜவீதி இவைகளெல்லாம் கூட பக்தர்கள் முகம் சுளிக்கக்கூடிய விதத்திலே இல்லாமல், கோவில் வழிபாட்டுக்குரிய பழக்க வழக்கங்களுக்கு விரோதமாக அமையாமல் ஆன்மீக சூழலோடு இருக்க வேண்டும். கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் சுத்தமாக இருக்க வேண்டும், சுகாதாரமும் இருக்க வேண்டும், தூய்மையாக ஆன்மீக ரீதியாகவும் தூய்மையாக அமைய வேண்டும். பக்தர்களுடைய பக்தி உணர்வுக்கு பங்கம் விளைவிக்காமல், ஆன்மீக பழக்க வழக்கங்களுக்கு அருவருப்பு ஏற்படுத்தாமல்,
தூய்மையான உள்ளத்துடன் அங்கு இறைவனுடைய சன்னிதானத்தை தரிசிக்க வருபவர்கள் அமைதிக்காக வருகிறார்கள், அனுக்கிரகத்திற்காக வருகிறார்கள், ஆசி பெறுவதற்காக வருகிறார்கள். ஆகவே அந்த விரதங்கள், அந்த நியமங்களுக்கு குறைபாடு இல்லாத விதத்திலே அந்த ஆன்மீக சுற்றுச்சூழலையும் நாம் கோவிலை சுற்றி பராமரிக்க வேண்டும். அதுதான் ஆன்மீகத்தினுடைய சரியான முழுமையான தொடர்ந்த வளர்ச்சியாக கருதப்படும். அப்படி இந்த பஞ்சபூத ஸ்தலங்களிலே நெருப்பு தேஜஸ் என்பதின் க்ஷேத்திரமாக விளங்கக்கூடியது அருணாச்சலேஸ்வரம். பிருத்திவி க்ஷேத்திரமாக கருதப்படுவது நம்முடைய காஞ்சி ஏகாம்பரேஸ்வர க்ஷேத்திரம், கச்சி ஏகம்பம். அந்த திருவண்ணாமலையிலே பல பேர் வசித்த வரலாறை நீங்கள் அறிவீர்கள். அதிலே சேஷாத்ரி சுவாமிகள் உடைய வரலாறையும் இந்த ஊர்க்காரர்கள் மிகச் சிறப்பாகவே அறிவார்கள். 7 மலையிலே ஒரு மலைக்கு சேஷாத்ரி என்று பெயர் இருக்கிறது. சப்தகிரி 7 மலையிலே. அப்படி அந்த பெயர் கொண்ட சேஷாத்ரி சுவாமிகள் காஞ்சியுடன் மிக நெருங்கிய தொடர்புடையவர். நம்முடைய காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள் பெரியவர்கள், காஞ்சி பெரியவர்கள் சின்ன காஞ்சிபுரத்திலே காஞ்சி வரதராஜ சுவாமியினுடைய பிராகாரத்திலே தெற்கு மாடவீதி அருகாமையிலே அந்த சேஷாத்ரி சுவாமிகளுக்கான ஒரு மண்டபத்தை கட்ட வைத்து அங்கு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்து கோபால தீட்சிதர் என்கிற அக்னிஹோத்ரி அவரை அங்கு தங்க வைத்து அவருக்கு அவ்வப்பொழுது சன்மானத்தை ஆனந்த விகடனிலே திருத்தல யாத்திரை என்பதாக பல்வேறு ஸ்தல யாத்திரையை பற்றி ஸ்ரீசைலம், பத்ராச்சலம், இங்கு சங்கம் பக்கத்திலே இருக்கக்கூடிய பர்வதமலை, இப்படி பல அபூர்வமான அரிதான ரொம்பவும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கோயில்களை பற்றியெல்லாம் அழகாக விரிவாக கட்டுரைகளை எழுதிய பரணிதரன் எழுத்தாளர் அவரை கொண்டு அந்த சின்ன காஞ்சிபுரம் சேஷாத்ரி சுவாமிகள் மண்டபத்திற்கு மாதம் நேரடியாக சன்மானத்தை அளிப்பதற்கு ஏற்பாடு செய்து ஒவ்வொரு தரையும் வந்து இப்படி ரூபா வச்சுருப்பார். சன்மானம் ரூபா கொண்டு வருவார். பெரியவாழ்கிட்ட காதில் போடணும். இது மாதிரி சேஷாத்ரி சுவாமிகள் மண்டபத்திற்காக பரணிதரன் கோபால தீட்சிதருக்கு கொடுக்கலாம்னு கொண்டு வந்திருக்கார். பெரியவாழ்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அது கொடுக்கும், நேரடியாக கொடுக்குறது. அப்படியாக அந்த ஒரு தர்மமானது இப்பொழுதும் தொடர்கிறது. அதாவது இப்பொழுது ஏகாம்பரம் ஒருத்தர் அங்கே இருந்து எல்லாம் கவனிச்சுக்கிறார். இப்படியாக இந்த காமகோட்டி பரம்பரையை சார்ந்த அந்த சேஷாத்ரி சுவாமிகளுடைய இந்த ஊர் அழகாக மண்டபம் கட்டப்பட்டு வரணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிறாங்க. இந்த அம்மா ரொம்ப நாளாக வரணும். இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது, 1/2 மணி நேரம் தான் இப்படின்ட்டு. அதுவும் நேற்று கூட இங்கே வரலைங்கிறதெல்லாம் பேச்சு இருந்தது. நேற்றுக்கு ஒருத்தர் 99 வயசு பக்தர் வாலாஜாவில் பெரியவாளுக்கெல்லாம் சேவை பண்ணியிருக்கிறவர். அதனால் அவர் வீட்டுக்கெல்லாம் போய் எல்லோரும் நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு வந்தோம். அதெல்லாம் அதனால் இன்றைக்கி இந்த ரூட் இப்படி வந்து இந்த கிராமம் நல்ல அழகாக இருக்கிறது. பல கோவில்கள் இருக்கின்றன. கிராமம் வளர்ந்து வருகிறது. இது போன்ற திருப்பணிகளால்
வசதிகளும் ஏற்படுகின்றன. பல்வேறு பக்தர்கள் இங்கு வந்து செல்கிறார்கள். ஆகவே கிராமத்தினுடைய முன்னேற்றம், கிராமத்தினுடைய தார்மீக முன்னேற்றமும் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. இது போன்ற முன்னேற்றம் கிராமம் மற்றும் நகர்ப்புற உறவு தொடர்பு சிறப்பாக அமையும் பொழுது பல்வேறு கிராமங்களும் அபிவிருத்தியை அடையும். இந்த குளமானது சிறப்பாக இருக்கிறது. அங்கே தஞ்சாவூர் ஜில்லாவிலே நல்லூர் என்ற ஒரு ஊரிலே சப்தசாகரம் என்று பெரிய குளமெல்லாம் இருக்கிறது. முல்லைவாசல் என்கிற ஊரிலேயும் இது மாதிரி நல்ல அழகான குளமெல்லாம் இருக்கிறது. இது போன்று கிராமங்களை நாம் நல்ல முறையிலே பராமரிக்க வேண்டும். நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கிறதே ஒரு விசேஷம். என்ன, இன்றைக்கி பார்க்குறதுக்கு 24 மணி நேரமும் 24 டிவி இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ பேர் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கிறதே ஒரு விசேஷமான விஷயந்தான். ஆகவே அதில் விஷயம் இல்லைன்னு இல்லை, ஆனால் அது தேவையான விஷயங்களும் ஓரளவுக்கு இருக்கின்றன, தேவையில்லாத விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன. இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மக்கள், நம்முடைய தர்மம், நம்முடைய பக்தி, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை முறை, பொறுப்பாக குழந்தைகளை வளர்த்தல், நல்ல பழக்க வழக்கம் உடையவர்களாக அவர்கள், ஏனென்றால் தொழில்நுட்பம் என்பது வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மதிநுட்பத்தை வேறு விதமாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. ஆகவே நம்முடைய திறமையை, நம்முடைய வசதியை தவறான செயல்களுக்கு உபயோகப்படுத்தாமல் நல்ல பணிகளுக்கு உபயோகப்படுத்துவதற்கு அந்த சித்தர் வழி வாழ்க்கை முறை, சித்தர்கள் நமக்கு தமிழிலே அழகான பாட்டுகளை அளித்திருக்கிறார்கள். சித்தர்கள் வழியாக வழிகாட்டப்பட்ட, வழி நடத்தப்பட்ட இந்த தமிழகத்திலே திருமூலர் திருமந்திரம் தொடங்கி பல்வேறு இறைவனுடைய அருளை பெறக்கூடிய பல்வேறு அறிவுரைகள் நமக்கு அதிலே இருக்கின்றன. வாழ்க்கை என்பது எந்த அளவுக்கு நிஜமானது, எந்த அளவுக்கு நித்தியம், அதாவது சாஸ்வதமானது, வாழ்க்கையிலே எது நிரந்தரம் என்பதை பற்றியெல்லாம் ஒரு தெளிவான பார்வை கிடைப்பதற்கு அந்த சித்தர்களுடைய பாடல்கள் நமக்கெல்லாம் அருமையான செய்திகளை அளிக்கின்றன. எளிமையான தமிழிலே பாட்டு உருவத்திலே இருக்கக்கூடிய பல பாடல்கள் வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை நமக்கு உணர்த்துகின்றன. அந்த வழியிலே மிகச்சிறந்த ஒரு அனுபவத்தை மக்களுக்கெல்லாம் அளித்து இறைவனுடைய அருளுக்கு அவர்களெல்லாம் பாத்திராகும்படி செய்து இந்த இடத்தை இவ்வளவு அருமையாக கட்டி சிறப்பான முறையிலே இங்கு வந்து தங்குவதற்கும் எல்லாம் ஏற்பாடெல்லாம் செய்து பக்கத்தில் அதெல்லாம் வந்திருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு பலரும் வந்திருக்கிறார்கள். குறுகிய கால அவகாசத்திலே இவ்வளோ பேர் இங்கெல்லாம் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஊரிலே மேன்மேலும் பல நல்ல பணிகள், பிரசங்கங்கள், ஓமங்கள், பஜனைகள், தெருக்கூத்து, இதெல்லாம் இந்த ஊரில் மேலும் மேலும் அதிகமாகி அதன் மூலம் இந்த ஊரும் சிறப்பை மேலும் வளர்ச்சியை பெற்று இந்த அம்மா நிறைய கோவில் திருப்பணி பண்ணிட்டுருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு திருப்பணி, கும்பாபிஷேகம் இதையெல்லாம் பல ஊர்களிலே நடத்தி அந்த அனுபவத்தின் இதுவாக இந்த ஊர்லேயும் எளிமையாக இதையெல்லாம் சுலபமாக இதையெல்லாம் நடத்தி மேன்மேலும் இந்த நல்ல பணிகள் சிறப்பாக நடந்து ஒவ்வொரு கிராமமும் இது போன்று நல்ல வளர்ச்சியை பெற வேண்டும். லௌகீகமான வளர்ச்சி வரும்போது ரோடு எல்லாம் பார்த்தோம், அது ஒரு வளர்ச்சி. தண்ணி வசதி, தூய்மையான தண்ணீர், சுத்தமான குடிப்பதற்கு பொருத்தமான தண்ணீர், எல்லாரும் நகரத்தை நோக்கி நகராமல் இங்கேயே நிறைய வசதி, விவசாயம்லாம் சிறப்பாக செய்து கைத்தொழில்களையும்
மறக்காமல் வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு கைத்தொழிலையும் செய்து விவசாயத்தையும் செய்து சிறு தொழில்களையும் செய்து இங்கேயே வசதியாக இங்கேயே வளமாக சிறப்பாக வாழ்வதற்கான இந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களை நல்ல முறையிலே பராமரித்து திருவிழாக்களை நடத்தி ஜாத்ரா கூழ் வார்த்தல் இது போன்ற நல்ல பணிகளை செய்து தெருக்கூத்தெல்லாம் நடத்தி இன்றைக்கு தொட்டில் விழாவை நடத்தியிருக்கிறார்கள். அந்த கிருஷ்ணர் பகவத்கீதையை நம்ம கொடுத்து பல்வேறு நிலையிலேயும் தர்மத்தை நாம் விட்டுவிடாமல் சிறப்பாக பணியாற்றுவதற்கு குருக்ஷேத்திரத்திலே இருந்து அந்த பகவத்கீதையை உபதேசம் செய்திருக்கிறார். தீபாவளியை அவருடைய அருளோடு நாம் கொண்டாடி வருகிறோம். காஞ்சிபுரத்திலே பாண்டவ தூதர் என்பதாக சிறப்பான கிருஷ்ணர் கோவில் இருக்கிறது, மிகப்பெரிய கோவில். கேரளாவிலே பல இடத்திலேயும் அந்த கிருஷ்ணர் கோவில் இருக்கிறது. அப்படி கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டே சயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி என்பதாக அந்த கிருஷ்ண பகவானுடைய அருளாலே அனைவருக்கும் நல்ல ஞானம், நல்ல தைரியம், நல்ல பக்தி ஏற்பட்டு மேன்மேலும் இந்த ஊர் வழுவூர் என்பதானது தர்மத்திலிருந்து விலகாமல் சிறப்பான தர்மத்தை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய ஊராக மேன்மேலும் சிறப்பை பெற வேண்டும் என்று மேலும் இந்த ஊரில் செய்ய வேண்டிய பல திருப்பணிகளை தொடர்ந்து செய்து இந்த சேஷாத்ரி சுவாமிகளுடைய என்ன ஒரு நல்ல பணிகள் தர்மத்தினுடைய பணிகள் இருக்கின்றனவோ அந்த பணிகள் எல்லாம் மக்களுக்கு சென்றடைந்து அதன் மூலம் அவர்களுக்கும் நல்ல திருப்தி நல்ல புண்ணியம் எல்லாம் கிடைத்து மேன்மேலும் இந்த தர்மம் வளர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.